அனைவருக்கும் வணக்கம். நாளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி இருக்கிறது. 2025-26ஆம் கல்வியாண்டு. நாளை எழுதக்கூடிய தமிழ் தேர்வு எல்லோருமே மிகச்சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாழ்த்துகள். பொதுத் தேர்வுக்கு செல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான குறிப்புரைகள். மகிழ்ச்சியோடு தேர்வுக்கு போங்க. தேர்வுக்கு எப்படி வரும், வினாத்தாள் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டேலாம் போகக்கூடாது. உங்களுடைய ஓராண்டு கடின உழைப்பு உறுதியாக உங்களுக்கு பலன் தரும். காலை உணவை தயவு செஞ்சு தவிர்க்காதீங்க. கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட மகிழ்ச்சியோட நான் பொதுத் தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆசையோடு போங்க. நல்லா எழுதக்கூடிய 2 பேனா, பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஒரு ஸ்கேலு இதெல்லாம் மட்டும் ஒரு ரப்பர் பேண்ட் சுற்றி எடுத்துகிட்டு போங்க. கர்ச்சீஃப் தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. மருந்தும் கூட இது தவிர வேறு ஏதாவது துண்டு சீட்டு, பேப்பர், பழைய வினாத்தாள், ஏற்கனவே பாக்கெட்டில் வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா உறுதி செஞ்சுட்டு போங்க. சீருடையில் தான் தேர்வுக்கு வரணும், அதை நினைவில் வச்சுக்கோங்க. வினாத்தாளை பொறுமையோடு நல்லா படித்து வினாக்களை நல்லா முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நமக்கு 10 நிமிடங்கள் முழுக்க இருக்குது. ஸோ வினாத்தாளை நல்லா படிங்க. வினாத்தாளில் உங்களுடைய பதிவு என்ன தவிர வேறு எந்த குறியீடுகளோ எழுதி பார்ப்பதோ செய்யக்கூடாது. இந்த கேள்விக்கு இந்த தெரிவு, 1வது கேள்விக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி புள்ளி வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. எந்த வினாவுக்கு விடை எழுதுறீங்களோ அந்த வினாவுக்கான வினா என்ன தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் விடைத்தாளில் எழுதுங்க. குறிப்பு அப்படின்னு எழுதப்பட்ட செவிமாற்று திறனாளிக்கான வினாக்களை விடை எழுதவே எழுதாதீங்க. உறுதியாக அதை திருத்தவே மாட்டாங்க. வினா எண் 1லிருந்து 15 முடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினாக்கள் அந்த 4 விடைகளை ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. அப்போ நமக்கு எழுத்துப்பிழை வராது. இந்த 15 வினாக்களுக்கும் ஒரு வினாவுக்கு கூட விடை எழுதாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று எழுதிருங்க. தெரியலனால் கூட ஏதாவது ஒரு விடையை பிடிச்சி எழுதி வச்சுருங்க. விடைக்கேற்ற வினாக்களை அமைத்துட்டு கடைசியாக வினாக்குறி, அதாவது கேள்விக்குறி கண்டிப்பாக அது போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. உறுதியாக அதுக்கு போடணும். மனப்பாட பாடல், திருக்குறள் 21வது வினாவாக வரும். திருக்குறளை கண்டிப்பாக எழுதுங்க. 30வது வினாவாக உரைப்பத்தியை படித்து விடைகள் எழுதணும். நல்லா படித்து ஓரிரு சொற்களில் நீங்கள் விடை எழுதினா போதும். சரியான விடையை மட்டும் எழுதினா போதும். அந்த பற்றி அப்படியே பிடிச்சி எழுதக்கூடாது. அப்புறம் முக்கியமாக அந்த 30வது வினாவுக்கு ஆ இ அப்படிங்கிற அந்த தெரிவை எழுதி விடைகளை எழுதணும். 34வது வினாவாக மனப்பாட பாட்டு. கண்டிப்பாக மனப்பாட பாட்டை எழுதிருங்க, கட்டாய வினா. 36வது வினாவாக அழகிட்டு வாய்ப்பாடு. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விடை எழுத முயற்சி பண்ணுங்கள். முதல்லையே நீங்கள் என்னென்னா வாய்ப்பாடெல்லாம் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வாய்ப்பாடுகளை அசை பிரித்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா தேமா அது நேர் தேமாவா நிறைநேர் தேமாவா அப்படின்னு திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா தேமா பிரித்து பாருங்கள். தேமா நேர் தேமா, அதனால் எளிமையாக இருக்கும். 39வது கடின வினாவிற்கு முழுமையாக ஒரு பக்கத்தில் நீங்கள் கடிதத்தை எழுதுங்க. அப்போ தான் அது நல்லா நீட்டாக இருக்கும். உறவினர் கடிதம்னா இடம் நாள் குறிப்பிட்டு அன்புள்ள அப்படின்னு தொடங்கி தங்கள் அன்புள்ளன்னு முடிச்சிருங்க. இந்த கார்புள்ளி, அதாவது கமா, முற்றுப்புள்ளி இதெல்லாம் சரியான முறையில் வைங்க. விண்ணப்ப கடிதம்னா அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், இடம், நாள், தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு முடிக்கணும். இதெல்லாம் கடிதத்தில் நினைவில் வச்சுக்கோங்க. உரிமையில் முகவரி கண்டிப்பாக எழுதணும். கடிதம் எழுதும்போது வினாவில் உள்ள சொற்களை பார்த்து எழுதும்போது நம்ம எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கும். எடுத்துக்காட்டாக நூலக வசதி வேண்டி நூலக ஆணையருக்கு கடிதம்னா அந்த கேள்வியில் உள்ள சொற்களெல்லாம் பார்த்து கவனமாக கடிதத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க. காட்சியை கண்டு கவர்னர் எழுதுக வினாவிற்கு குறைந்தபட்சம் 10 வரிகள் எழுதினா சிறப்பாக இருக்கும். குறைவாக எழுதினாலும் பரவாயில்ல. 41வது வினாவில் யாருக்கு எந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு விண்ணப்பம், அதாவது படிவத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் போது பார்த்துருக்கோம். ஒரு படிவத்துக்கான வினா கேட்டிருக்காங்க. நூலக படிவத்துக்கான வினா கேட்கும்போது மாற்றி விளையாட்டுத்துறை மேம்பாட்டு ஆணையத்திற்கான படிவம்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதுனா அது எதுவுமே செய்ய முடியாது. அது முழுக்க அடித்து தான் விடணும். அதனால் அந்த வினாவானது எந்த படிவங்கிறத நல்லா பொறுமையாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த ஆண்டு முழுக்கவே ஒவ்வொரு தேர்வுலையும் எந்த வினா கேட்கப்படுதோ, எந்த படிவத்துக்கு வினா கேட்கப்படுதோ அந்த படிவத்தை கையிலேயே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ பொதுத் தேர்வில் அப்படி கிடையாது. 4 படிவங்களுமே விடைத்தாளில் இடம்பெற்றிருக்கும். வினாத்தாளில் இருக்கக்கூடிய படிவ வினா எந்த படிவத்துக்குரியது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்து நாம் அந்த படிவத்தை நிரப்பணும். அடுத்ததாக இந்த 41வது வினா முடிச்சிட்டிங்க. விண்ணப்பதாரர், அதாவது படிவத்தில் அப்பா பேர் என்ன, அவர் பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சு எழுதுங்க.
கதவு எண், தெருவின் பெயர், ஊரோட பெயர், இந்த வரிசையில் முகவரி எழுதணும். ஆனால் அவங்க அதை மாற்றி கூட கொடுத்துருக்கலாம். சான்றாக திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கபுரம், கதவு எண் 12 வசிக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 12 நரசிங்கபுரம் திண்டுக்கல் இப்படி தான் நம்ம எழுதணும். அடுத்து பால் அப்படின்ற காலத்தில் அந்த வினாத்தாளில் படிவத்துக்கான விவரம் கொடுத்துருக்கும்போது ஆண் பால் பேர் கொடுத்துருந்தா ஆண் எழுதலாம், பெண் பேர் கொடுத்துருந்தா பெண்ணுன்னு எழுதலாம். ஆண் 3 சுழியன், பெண் 3 சுழியன். தேசிய இனம் அப்படிங்கிற இடத்துல இந்தியன் அப்படின்னு தெளிவாக எழுதணும். படிவங்களில் எந்த ஒரு இடத்தையுமே விட்டுடாதீங்க. என்னென்னலாம் அந்த வினாத்தாளில் விவரம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அந்த இதில் எழுதலாம், படிவத்தில் எழுதலாம். ஒருவேளை அதில் சரியாக கொடுக்கல, நமக்கு சரியில்லைன்னா எக்ஸ்னாவது போட்டு வச்சுருங்க. ஆனால் எதையுமே நிரப்பாமல் விட்டுறாதீங்க. நூலக உறுப்பினர் படிவத்தில் 5 இடங்களில் ஊரோட பேர் 5 இடங்களில் வரும். 3 இடங்களில் விண்ணப்பதாரருடைய பெயரை நாம் எழுதுன மாதிரி இருக்கும். வினாவில் நூலக உறுப்பினருக்கு சொல்லிகிட்ருக்கேன். வினாவில் தொகை சொல்லன்னா காப்புத்தொகை ரூபாய் 100, சந்தா தொகை ரூபாய் 10, ஆக மொத்தம் ரூபாய் 110 அப்படின்னு நம்ம எழுதலாம். பிணையாளர் கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல வினாவில் பிணையாளர் பேர் இருந்துச்சுன்னா எழுதலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதே போல் மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பத்தில் இறுதியாக படித்து முடித்த வகுப்பு 10ஆம் வகுப்பு அப்படின்னு நம்ம எழுதலாம். பயின்ற மொழி தமிழ் அல்லது ஆங்கிலம் அப்படின்னு எழுதலாம். தேர்வின் பெயர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என எழுதலாம். மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற இடத்துல ஆம் எனவும், தாய்மொழி தமிழ் அப்படின்னும், சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும் அப்படிங்கிற இடத்துல வினாத்தாளில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அது எழுதலாம். இல்லைனா கணிதம் கமா போட்டு தமிழ் அப்படின்னு தெளிவாக பிழையில்லாமல் எழுதிக்கலாம். பணிவாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியல் நிரப்புதலில் தட்டச்சுங்கிற இடத்துல உயர்நிலை தேர்ச்சி அப்படின்னு எழுதலாம். கணினிங்கிற இடத்துல BCA அல்லது DCA அப்படின்னு நம்ம எழுதலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இந்த விண்ணப்ப படிவத்தில் இரத்த வகை A ஒரு ப்ளஸ் இப்படி போட்டுக்கலாம். உயரம் மற்றும் எடைங்கிறத 140 சென்டிமீட்டர் இப்படி ஒரு கோடு போட்டு 40 கிலோ அப்படின்னு நம்ம போடலாம். சேர விரும்பும் விளையாட்டு அப்படிங்கிறது வினாத்தாளில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விளையாட்டு எழுதலாம். அப்படி இல்லைன்னா கபடி அப்படிங்கிறத எழுதிக்கலாம். விரிவான பகுதி வினாக்கள் மற்றும் பொதுக்கட்டுரைக்கு கண்டிப்பாக குறிப்பு சட்டகம் அமைச்சு எழுதணும். எந்த வினாவையுமே விட்டுடாமல் கேட்கப்பட்ட அளவுக்கு கண்டிப்பாக எல்லா வினாக்களுக்கும் தெரிஞ்சளவு விடை எழுதுங்க. வினாயன் வரிசையாக விடை எழுதிட்டே வரும்போது சரியாக 12 மணிக்கு துணைப்பாட கட்டுரை, பொதுக்கட்டுரை இதெல்லாம் நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம், அதாவது நெடுவினா எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா சரியாக இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் எழுதுக தவிர மற்ற எல்லா விடைக்குமே இடையில பென்சிலால் கோடு போட்டு பிரித்து காட்டுங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த பேப்பர். இயற்கை, செயற்கை, முயற்சி, காட்சி, தொழில்நுட்பம், திருக்குறள், நண்பன், விண்ணப்பம், முக்கியமாக அனுப்புனர் 2 சுழி நூ, அந்த நா எந்த நா போடுறது, தாவுக்கு அப்புறம் வர நா அதை போட்டணும். பெறுநர் பெரிய ரூ எந்த நா போடுறதுன்னு பாருங்கள். கேட்டுக்கொள்கிறேன், நிறைய பேர் கோட்டுக்கொள்கிறேன் இப்படி தான் போடுவாங்க. அந்த எழுத்து பிழை இல்லாமல் எழுதிக்குங்க. உணவு பாதுகாப்பு ஆணையர், அந்த ஆணையர் அப்படிங்கிறது 3 சுழினா. முன்னுரை 2 சுழியின் நூ, சின்னரா. நேர் கூட ஓரளவு எல்லாம் எழுதிடுவாங்க. நிறைக்கு பெரிய ரா போட்டுருவாங்க, சின்னரா தான் போடணும். தேமாக்கு பதிலாக நிறைய பேர் தோமான்னு போட்டிருக்காங்க, ஹேமான்னு போட்டிருக்காங்க. புளிமா, கோவிலம், கருவிலம், நாள், மலர், காசு, பிறப்பு. முக்கியமாக உரைமேல் முகவரி, உரை பெரியரா, முகவரி சின்னரி, எதுகைத்தொடை, மோனைத்தொடைக்கு மேனைத்தொடை, கேனைத்தொடைலாம் எழுதியிருக்காங்க. மோனைத்தொடை, கொடுத்தேன், அன்னமையா. இதில் நிறைய பேர் அந்த அன்னமையான்ற வார்த்தையே நிறைய பேருக்கு பிழையில் இல்லாமல் எழுதுறதுக்கு சிரமமாக இருக்கும். அன்னமையா மை போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எழுதிக்கணும். அப்புறம் தினமணி அல்லது நாளிதழ், பொங்கல், மேற்கு, தெற்கு, பயிற்சி, ஏற்படுத்துகிறது, இந்த சொற்களெல்லாம் எழுதும்போது எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுங்க. ஏன்னா ஒரு விடைத்தாளில் பெரும்பாலும் இந்த சொற்களில் தான் அதிகமாக பிழைகள் வரும். அனைவரும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாழ்த்துகள். நன்றி.